தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 1 மாதங்கள் நிறைவாகி இருக்கிறது. திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய 13வது முதல்வராக பதவியேற்று கரெக்டா 1 மாசம் நிறைவேறி இருக்கிறது. ஸோ விஜய் அவர்கள் எந்த அனுபவமும் இல்லை, அரசியல் அனுபவம் இல்லை, அவருக்கு நிர்வாக அனுபவமும் இருக்கிறதா அப்படிங்கிறது தெரியவில்லை. அவர் ஒரு நடிகர், அவருக்குன்னு மேனேஜர்ஸ் இருப்பாங்க, அவருக்குன்னு சில நண்பர்கள் இருப்பாங்க, அப்புறம் நிறைய கார்பரேட்ஸ் அவர் கூட இருந்தது, அவங்க எல்லாம் அதை பார்த்துக்கிட்டாங்க. இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார், ஆக்டர், ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறத தாண்டி ஒரு நல்ல பெர்ஃபார்மர். பல்வேறு ப்ராபகேண்டா பண்ணி மிகப்பெரிய அளவில் சினிமாவில் முதலிடத்தில் இருப்பதாக ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டு அதிக வருமானம் இவருக்கு தான் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு காட்டி கடைசியில் அதிகமான வருமானங்கள் வாங்கி கொண்டிருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது எல்லாமே ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான்டு கோஆர்டினேட்டட் ஒர்க்குனால தான் அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ நிர்வாக அனுபவம், லீடர்ஷிப் அப்படிங்கிறது இன்றைக்கு தெரிகிறது. 30 நாள்ல அவருக்கு எந்த அளவுக்கு அது இல்லை அப்படிங்கிறது தெளிவாக தெரிகிறது. சரி, அவர்கள் செய்த சாதனைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உண்மையாகவே பாராட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல 2 பெரும் கட்சிகள் திமுக அதிமுக 2 கட்சியும் எதிர்கட்சியில உட்கார வச்சிருக்கிறாங்க. இது பாராட்ட தகுந்ததா அப்படிங்கிறதுல என்ன பாராட்ட தகுந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 2 கட்சிகள்லயுமே எங்களை விட்டா வேற ஆள் கிடையாது, எங்களை விட்டா இந்த தொகுதியில ஜெயிக்கிறதுக்கு ஆள் கிடையாது அப்படின்னு இருந்தவங்க எல்லாத்தையுமே ஒரு சாதாரண மக்களை வச்சு விஜய் அவர்கள் பெரும் ஜாம்பவான்களை தோற்கடித்திருக்கிறார். அது சரியா தவறா, நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது 2வது விஷயம். ஆனா பழம் தின்னு கொட்டை போட்ட பல பேரை தண்ணி குடிக்க வச்சிருக்கிறாங்க விஜய் தமிழக வெற்றி கழகம். அது ஓரளவுக்கு பாராட்டலாம். காரணம் என்னன்னா, அந்த ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது மற்ற மக்களுக்கு போகாமலே இருந்தது. அது மட்டும் இல்ல, மேற்கு மண்டலம் இல்ல தென் மண்டலங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்கள் மட்டுமே டிஎம்கேலையும் ஏடிஎம்கேலையும் கட்சி பதவியிலையும் ஆட்சியிலையும் அவர்கள் மட்டுமே திரும்ப வந்துகிட்டு இருந்தாங்க. அது இப்ப கொஞ்சம் மாறி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். முழுக்க சாதிய கட்டமைப்புகளை நாங்க உடைச்சிட்டோம், தேர்தலுக்கு பணமே கொடுக்காம வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படின்னு விஜய் சொல்றதெல்லாம் அப்பட்டமான பொய். அவர்கள் சாதி பார்த்து தான் ஆள் நிப்பாட்டி இருக்கிறாங்க, சாதி பார்த்து தான் எல்லா இடத்துலயும் சீட்டு கொடுத்திருக்கிறாங்க, பணம் சில இடங்கள்ல பல இடங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது, இப்படி ஒண்ணு இருக்கு. சோ இதை பாராட்டலாம், சாதனைகளாகவும் சொல்லிக்கலாம். சோதனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரியான திட்டமிடல் இல்லாம மின்வெட்டுகள் வர தொடங்கி இருக்கிறது. ஏன்னா கரெக்டா சம்மர்ல ஆட்சிக்கு வராங்க, மிகப்பெரிய அளவுல பவர் கன்சம்ஷன் தேவைப்படுது. இவங்க உணர்ச்சி வசப்பட்டுட்டு பாத்தீங்கன்னா பழைய கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்றாங்க, ஒப்பந்தங்கள் எல்லாத்தையும் ரத்து பண்றாங்க. இதனுடைய விளைவாக தமிழ்நாடு முழுக்க மின்வெட்டுகள் தொடர ஆரம்பிக்கிறது. இதை பழிய தூக்கி திமுக மேல போடுறாங்க. மின் வாரியத்துல வேலை செய்யறவங்களுக்கும் அறிவார்ந்த மக்களுக்கும் நல்லா தெரியும், இது அனுபவம் இல்லாமை, நிர்வாக திறமையின்மையின் காரணத்தினால் இப்படி நடக்கிறது என்று. திமுக எத்தனை இடத்துல போய் அவங்க பவர் இது பண்ணுவாங்க, இல்ல திமுகவுக்கு ஆதரவாக எத்தனை அதிகாரிகள் அப்படி நடந்துக்குவாங்க, எத்தனை காலத்துக்கு நடந்துக்குவாங்க. இது முழுக்க அப்பட்டமான இன்எஃபிஷியன்சி அப்படின்னே சொல்லலாம். இது சறுக்கல்கள், இது மட்டும் இல்லாம இன்னும் பல்வேறு இடங்கள்ல பல சறுக்கல்கள் இருக்கிறது. இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா திமுக கொண்டு வந்த பல்வேறு திட்டங்களை ஸ்டிக்கரை மாத்தி, ஈவன் சிங்க பெண் அதிரடிப்படை முதற்கொண்டு, ஏன்னா அது அம்மா ஜெயலலிதா அவர்கள் காலகட்டத்திலிருந்து எடப்பாடி அவர்களுடைய காலகட்டத்திலிருந்து பிங்க் பேட்ரோலா ஸ்டாலின் அவர்களுடைய காலத்துல மாறி இப்போ சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் அப்படின்னு மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களை சோதிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுக்கு ஆபாச வார்த்தைகளால சமூக வலைதளத்துல மற்றவர்களை சாடுறத பார்க்க முடியுது, பொய் செய்திகளை கட்டவிழ்த்து விடுறத பார்க்க முடியுது. ஸோ சாதனை, சோதனை, சறுக்கல்கள் அப்படின்னு பல்வேறு விதங்கள்ல போயிட்டு இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாட்டு அரசியல்ல குதிரை பேர அரசியலை இன்ட்ரடியூஸ் பண்ணது ரொம்ப நாளுக்கு அப்புறம் விஜய் அவர்கள். அதிமுகவை கட்சியை பழக்கிறது, உருட்டுறது, பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் ஈடுபட்டு இப்போ ஒரு சில தோல்விகளை சந்திச்சு உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஸோ இது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ 30 நாள்ல விஜய் அவர்கள் என்ன சாதித்தார்? பெரிய அளவுக்கு எதையும் சாதிக்கல. விவசாயிகளுடைய கடனையும் முழுசா சொன்ன மாதிரி ரத்து பண்ணல. அந்த 200 யூனிட் மின்சாரமே அது ஒரு போகஸ் ஸ்கீமாக இப்ப தெரிகிறது. பெண்களுக்கு எல்லா பேருந்துகளிலும் இலவசம் சொல்லிட்டு இப்ப அது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தும் அப்படியே தொடரும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. அம்மா உணவகங்கள் தொடரும் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாரு. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு லீடராக, ஒரு தலைவனாக விஜய்
செயல்படுகிறாரா அப்படின்னா கிடையாது. பதவி ஏற்கிற அன்னைக்கு பெருமையா பேசினாரு, ஆவேசமா பேசினாரு. அவ்வளவுதான், ஆட்சிக்கு வந்துட்டோம், நாங்கெல்லாம் என்ன வேணா செய்யலாம், நினைக்காதீங்க, ஒரே ஒரு பவர் சென்டர் தான், அது நான் மட்டும்தான் அப்படின்னு சொன்னாரு. ஆனா ரியாலிட்டியில அப்படி இல்லை. ஆதவ அர்ஜுனா தான் விஜயை விட அதிகமான பவர் சென்டரா இருக்கிற மாதிரி தெல்ல தெளிவாக தெரிகிறது. ஒரு புறம் ஆதவ அர்ஜுனா, இன்னொரு புறம் செங்கோட்டையன், இன்னொரு புறம் சிடிஆர் நிர்மல்குமார், இன்னொரு புறம் புசி ஆனந்த், இன்னொரு புறம் ஜானவர் ஆரோக்கியசாமி அப்படின்னு எல்லா திசைகளிலும் பல்வேறு பவர் சென்டர்கள் இருக்கிறது. விஜய் அவர்கள் டம்மி முதல்வராக தான் இருக்கிறார் அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரிகிறது. அப்படிங்கிறது தான் இந்த 30 நாள்ல தெரிந்த ஒண்ணு. ஸோ நீங்க இதை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.